ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும். நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு பன்னீர் வாங்கியிருக்கோம். அதை நல்லா பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டேன். அது பேன் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீரை நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் டோஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணால் போதும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் திருப்பி விடணும். ரொம்ப நேரம் டோஸ்ட் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ 2 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணிக்கலாம். டோஸ்ட் பண்ணியாச்சு, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதே பேனில் நம்ம மசாலா செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளியை வதக்கணும். எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டேன். கட் பண்ணி வெங்காயத்தை அதில் போட்டு ஆட் பண்ணி வதக்குறேன். வெங்காயம் ஒரு 50% வதங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்குது பாருங்கள். வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வேறு எதுவும் நான் ஆட் பண்ணலை. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பையும் மாவையும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பிசைகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிட்டேன். மாவு உருட்டி வச்சிட்டேன் பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸ் அதை அப்படியே வச்சிடலாம். இங்கே முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன். நான் ஒரு 15 முந்திரி பருப்பு ஊற வச்சுருக்கேன் பேஸ்ட்டுக்கு. கூடவே வெங்காயம் தக்காளியும் இப்போ பேஸ்ட் பண்ணுறதுக்காக ஆறிடுச்சு பாருங்கள். அதையும் பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே கடாய் வச்சாச்சு. 1 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் நல்லா வதக்கி விடுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா பச்சை வாசனை போகிற வரையில் வதக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, மல்லிப்பொடி 1/2 ஸ்பூன். இது பெரிய ஸ்பூனு, அதனால் ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போட்டோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி பருப்பு அரைச்சிடலாம். அரைச்சி அந்த பேஸ்ட் அதோடு ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ டேஸ்ட் அவ்வளோக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். அதையும் நல்லா கொதிக்க விடுங்க. 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ஒரு சுகர் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல, சுகர் தான் போட்டிருக்கோம். இதில் இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்ச பன்னீர் அதில் போட்டுடலாம். மசாலாவில் பன்னீர் போட்டோன்னே ஒரு 5 மினிட்ஸ் பன்னீர் இந்த மசாலாவோடு சேர்ந்து சிம்மில் ஸ்டவ்வை வச்சுட்டு கொதிக்க விடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். நம்ம கஸ்தூரி மேத்தி போட்டாச்சு. நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு, பன்னீர் மசாலா. இப்போது நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி விடுங்க. சப்பாத்தி நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம், நைட் டின்னருக்கு செஞ்சு கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா காம்பினேஷன். சப்பாத்தியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது மசாலாவை எடுத்து வச்சிடலாம். பார்க்கவே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா நமக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.